இப்போ கொஸ்டின் நம்பர் 21 டிஸ்கஸ் பண்ணலாம். 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 21. Let A be n by n matrices such that BA plus B square is equal to I minus BA square, where I is the n by n identity matrix. Which of the following always true? Option A is non-singular. Option B is non-singular. Option C, A plus B is non-singular. Option D, A into B is non-singular. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா CSIR எக்ஸாம் டிசம்பர் 2014ல கேட்டுப்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் நான் சிங்குலர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப 21ல நம்மளுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா A Bன்றது n by n matrices such that என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, BA plus B square is equal to I minus B square. அப்ப BA plus B square is equal to I minus B square என்ற க்ளூ வச்சுதான் இந்த கொஸ்டினை நம்ம ப்ரொசீட் பண்ணோம். அப்ப BA plus B square is equal to I minus B square அப்படின்னா BA plus B square plus BA square is equal to I. இந்த minus BA square லெஃப்ட் சைடு வந்துரும். இப்ப இதுல எல்லாத்துலயும் நம்மளுக்கு என்ன காமனா எடுத்துக்கலாம், B காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா B into A plus B plus A square is equal to I. அப்ப B இன்வர்ஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு, A plus B plus A square. அப்ப B இன்வர்ஸ் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது, A plus B plus A square. B இன்வர்ஸ் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா B இன்வர்ஸ் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். B இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னாலே அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலரா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது இன்வெர்டிபிளா இருக்கும். அப்ப நான் சிங்குலர் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு இன்வெர்டிபிள்னாக்கா அது நான் சிங்குலரா இருக்கும். இந்த ஐடியா படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் நான் சிங்குலர்ன்றது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி நான் சிங்குலர்ன்றதுனால நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ என்னவா இருக்க சான்ஸ் இல்ல, நான் சிங்குலரா இருக்க சான்ஸ் இல்ல. ஏ வந்து நான் சிங்குலரா இருக்க சான்ஸ் இல்ல. அதே மாதிரி ஏபியும் நம்மளுக்கு நான் சிங்குலரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இப்ப அடுத்ததுல பாத்தீங்கன்னா டேக் A is equal to 0 matrix எடுத்துட்டீங்க அப்படின்னா 0 matrixன்றது நம்மளுக்கு ஆர்டர் n by n ஏவை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க ஆப்ஷன் ஏ அண்ட் டி நம்மளுக்கு ஃபால்ஸா போயிடும். ஏன்றது நம்மளுக்கு 0 மேட்ரிக்ஸ், இது 0 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு 0 மேட்ரிக்ஸ் எப்பயும் சிங்குலரா தான் இருக்கும். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0, சோ சிங்குலர்னு இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஏன்ற கண்டிஷனும் ஃபால்ஸ், A into B ன்ற கண்டிஷனும் ப்ராடக்ட் வேல்யூ A into B யும் நம்மளுக்கு நான் சிங்குலர்ன்றது ஃபால்ஸ் ஆகும். சோ அப்படி பாத்தீங்கன்னா A and D நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வந்துரும். C எடுத்துட்டீங்க அப்படின்னா A is equal to எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் B ன்னு எழுதிக்கலாம். A plus B ன்றது நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இப்ப தேர்ட் ஆப்ஷன்ல நம்மளுக்கு ஏன்றது 0, அப்ப A plus B ன்றதுல நம்மளுக்கு ஏன்றது நம்மளுக்கு எப்படி வந்துரும் அப்படின்னா 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்க A is equal to என்னவா இருக்கும் நம்மளுக்கு மைனஸ் B இருக்கணும். அப்ப மைனஸ் B எடுத்துக்கும் போது ஏன்றது A is equal to மைனஸ் B எடுத்துக்கும் போது B plus B minus A Bன்றது நம்மளுக்கு 0ன்னு வந்துரும். சோ அந்த கேஸ்லயும் நம்மளுக்கு நான் சிங்குலர் வரதுக்கு சான்ஸ் இல்ல. அப்ப A is equal to மைனஸ் B எடுத்துட்டீங்கன்னாக்க Cன்றது நம்மளுக்கு தப்பா போயிடும். அப்ப Cன்ற கண்டிஷனும் நம்மளுக்கு ஃபால்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, B is நான் சிங்குலர்ன்ற ஐடியா வந்துருச்சு. சோ ஆப்ஷன் B is நான் சிங்குலர்ன்றது நம்மளுக்கு கரெக்ட். சோ B நான் சிங்குலர்னா என்ன அர்த்தம்னாக்கா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா அதை வந்து இன்வெர்டிபிள்னு சொல்லலாம். சோ என்ன கண்டிஷன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை வச்சு ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம்.